Guys, welcome to MG Academy. Myself God. ஸோ இன்னைக்கான கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிலிப் சோன். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலிப் சோன் இருந்தால் நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபிலிப் சோனுடைய என்ன, ஸோ அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறது, ஓகேவா? ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேவா? ஸோ இந்த ஃபிலிப் சோன்னு சொன்னால் எங்களுக்கு மைண்டுக்கு வர வேண்டிய ரெண்டு வார்த்தை என்னன்னு சொன்னால், ஒன்று ரியாக்ஷன், அடுத்தது பார்த்தீங்கன்னா பாடி க்ளோஸ், ஓகேவா? ஸோ நம்ம இதை கொஞ்சம் உள்ளார போய் பார்ப்போம், சரியா? ஃபர்ஸ்ட்டு ரியாக்ஷன் என்ன, ஓகே? அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி க்ளோஸ் என்ன. ஸோ ரெண்டு விஷயத்தையும் ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கலாம், ஓகே? ஓகே, ஸோ ஒரு டிமாண்ட் ஆர் சப்ளை, ஓகே? ஸோ என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை அதில் ஜஸ்ட்டு மெடிக்கேஷன் ஆகி போனாலும், இல்லாட்டி மார்க்கெட் பட்டு ஸோ அந்த டிமாண்டுக்கு மேலே ஒரு விற்க விட்டு அடிச்சுட்டு போனாலும், அப்படி இல்லாட்டி ஒரு ஹிடன் டிமாண்ட். ஸோ எல்லாருக்குமே ஹிடன் டிமாண்ட் என்னென்னு தெரியும், டைப் ஆஃப் ஆர்டர் பிளாக், ஓகேவா? ஸோ இதில் என்ன கிரியேட் ஆனாலும் ரியாக்ஷன், சரியா? ஸோ இவன் ரியாக்ஷன். அதே மாதிரி ஒரு டிமாண்டில், சரியா, ஒரு கேண்டில், ஓகே? ஸோ ஃபுல் பாடி கேண்டில் ஸோ அதுக்கு மேலே அந்த டிமாண்டை உடைச்சி மேலே பிரேக் வச்சான்னு பாடி க்ளோஸ் வச்சான்னு சொன்னால் அவன் பாடி க்ளோஸ், சரியா? ஸோ ரியாக்ஷன்னு சொன்னால் டச் பண்ணிட்டு போனாலும், இல்லாட்டி விற்க விட்டு அடிச்சுட்டு போனாலும், இல்லை ஒரு கிடன் டிமாண்டில் கிடன் சப்ளையை க்ரியேட் பண்ணிட்டு போனாலும் அவன் ரியாக்ஷன். ஸோ நீங்கள் சாய்ஸ் பண்ண ஒரு டிமாண்ட் இல்லாட்டி ஒரு சப்ளையில் ஒரு கேண்டில் ஃபுல்லாக அடிச்சு பாடி க்ளோஸ் வச்சுட்டான்னு சொன்னால் அது பாடி க்ளோஸ். ஸோ இந்த ரெண்டு விஷயம் உங்களோட மைண்ட் செட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஸோ ஃபிலிப் சோன்னு சொன்னால் உங்கள் மைண்டில் வர வேண்டிய ரெண்டு விஷயம், இந்த ரியாக்ஷன் அண்ட் பாடி க்ளோஸ், ஓகேவா? ஸோ இதை நம்ம கொஞ்சம் உள்ளார போய் பார்ப்போம், ஓகேவா? ஸோ ஃபிலிப் சோன் என்பது ஒரு உல்டா, ஓகேவா? ஸோ எப்படின்னு சொன்னால், மார்க்கெட் இப்போது ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சரியா? ஸோ நம்ம இதில் ஒரு நியூஸை மார்க் பண்ணி வச்சுருப்போம், சரியா? ஸோ இதில் ஒரு டிமாண்ட், ஓகேவா? ஸோ நீங்கள் ட்ரேடுக்கு என்னென்ன பார்ப்பீங்களோ, ஸோ கியூஎம்எல்லோ இல்லாட்டி இம்பேலன்ஸு, லிக்விடிட்டி எல்லாத்தையும் பார்த்து ஒரு கரெக்டான ஒரு ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணி வச்சுருக்கேன், சரியா? அவன் என்ன பண்ணுவான்தான், மார்க்கெட் இங்கே ரியாக்ட் பண்ணி, சரியா, இங்கே அடிச்சிடுவான், ஓகேவா? ஸோ என்ன விஷயம்னு சொன்னால், இப்போது மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருந்து ஒரு கரெக்ஷன் மூமெண்ட் கொடுத்தது, சரியா? அப்புறம் பையர்ஸ் எல்லாம் சேர்ந்து பை பண்ணிக்கிறாங்க, சரியா? பட் இந்த பையர்ஸையும் தாண்டி, ஓகேவா, செல்லர்ஸோட புஷிங் கூட இருந்தால் தான் மார்க்கெட் என்ன செஞ்சிருக்கு, ட்ரெண்டையே சேஞ்ச் பண்ணியிருக்கு, ஓகேவா? ஸோ ஒரு பையர்ஸுக்கும் செல்லருக்கும் ஒரு ஃபைட் போயிருக்கு. பட் இங்கே பையர்ஸ் புஷ் பண்ணாலும் செல்லர்ஸ் அவங்கள டாமினேட் பண்ணி கீழே புஷ் பண்ணிக்கிறாங்க, ஓகேவா? ஸோ இந்த மார்க்கெட் இப்போ டவுன் ஆகுறதுக்கு இங்கே இருந்தால் புஷ் பார்த்தா இந்த இடத்துல இருந்து தான் புஷ் வந்திருக்கு. ஸோ நம்ம இதில் இருக்கிற டிமாண்ட், சாரி, சப்ளையை மார்க் பண்ண முடியா, இதுதான் ஃபிலிப் சோன், ஓகேவா? ஸோ இவன் உங்களுக்கு ரியாக்ஷனாக இருப்பான், ஓகே? இவன் பாடி க்ளோஸ் பிசின்னு போட்டு வைப்போம், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த புஷிங் நடந்த இடத்துல இருக்கிற சப்ளையை மார்க் பண்ணோம் இல்லையா? ஸோ டிமாண்ட் ஆர் சப்ளை, ஓகேவா? எது வேணாலும் இருக்கலாம். அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபிலிப் சோன், ஓகே?
கிளியர். ஸோ ஃபிளிப்ஸோன்ன்றது வந்து இவ்வளோதான் விஷயம், நம்ம நிறைய எல்லாம் குழப்பிக்க தேவையில்லை. சரியா? இப்போ ஒரு சிஹெச்சுக்கும் ஃபிளிப்ஸோனுக்கும் இருக்கு டிஃப்ரெண்ட். சரியா? இப்போ மார்க்கெட் நீங்கள் வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு டிமாண்டையோ இல்லை சப்ளையோ வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறீங்க. இவன் தான் வந்து அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேமோட டிமாண்ட். சரியா? அதான் சப்ளை எது வேணாலும் இருக்கலாம். ஓகே, சரியா? இப்போ மார்க்கெட் வந்து சரியா, இப்போ இங்கே வந்து மிடிகேட் ஆகிருக்கு. சரியா? இப்போ உவம் வந்து சரியா டவுன் ஆகிக்கொண்டு இருக்கான். இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து இவன் வந்து பிஓஎஸ். சரியா? இதில் ஒரு டிமாண்டை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறீங்க. சரியா? ஸோ இவன் வந்து டிரெக்டாக போயிட்டு அடித்தான்னு சொன்னால் இது வந்து சிஹெச். ஓகேவா? ஸோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பட் அதே கையில் டைம் ஃப்ரேமில் சரியா மார்க்கெட் வந்து ஒரு மூமெண்ட் கொடுத்து இங்கே மிடிகேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ மிடிகேட் ஆகிட்டு அவன் பார்த்துட்டு கீழே இறங்கி வரான். இங்கே ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்குது. சரியா? இந்த டிமாண்டில் ரியாக்ஷன் கொடுத்து அடித்தான்னு சொன்னால் இது ஃபிளிப்ஸோன். ஓகேவா? ஸோ அதை கொஞ்சம் அழகாக தெரியிடும், பிரச்சனை இல்லை. இங்கே ரியாக்ட் கொடுத்து இங்கே அடித்தான்னு சொன்னால் இது வந்து ஃபிளிப்ஸோன். ஸோ இப்போ மார்க்கெட்டில் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து நீங்கள் செல் தான் பார்த்து வச்சுக்கிறீங்க. ஸோ இது ஒரு சப்ளையாக இருக்கலாம். ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து சப்ளைன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சப்ளைன்னா இங்கே வந்து செல் தான் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ செல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து இப்போ சிஹெச் நடந்திருந்தால் வந்து இந்த ஒரு இடத்துல வந்து மார்க்கெட்டை வந்து மார்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே மார்க்கெட்டை மார்க் பண்ணிவிட்டு இங்கே வரதுக்கு செல் வந்துச்சோன்னா நீங்கள் வந்து டார்கெட்டை போட்டுட்டு போய்கிட்டு இருப்பீங்க. பட் இங்கே வந்து இந்த இடத்துலையா நீங்கள் வந்து செல் பார்க்கலாம்னு சொன்னால் இங்கே வந்து பார்க்குறது தான் பெஸ்ட். ஸோ இங்கே வந்து ஃபிளிப்ஸோன் க்ரியேட் ஆகிடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இங்கே இருக்கிற சப்ளையை பிடிச்சிட்டு நான் இங்கே தான் வச்சு செல் அடிப்பேன்னு சொன்னால் அவன் பாட்டுக்கு மார்க்கெட் வந்து இதில் வந்து ரியாக்ட் ஆகி அவன் பாட்டுக்கு கீழே போயிடும். ஸோ தட் இஸ் அ ஃபிளிப்ஸோன். ஸோ ஃபிளிப்ஸோனுக்கும் ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டருக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால் ஒரு ஹையர் டைம் சப்ளையோ டிமாண்டை தொட்டு ஓகேவா அவன் டிரெக்டாக சிஹெச் வச்சான்னு சொன்னால் அது வந்து நார்மல் சிஹெச். நம்ம இதே ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து மார்க்கெட் பட்டு ஒரு லோ டைம் டிமாண்டை பட்டு ரியாக்ட் பண்ணி அகைன் அதை விட்டுச்சான்னு சொன்னால் அது வந்து ஃபிளிப்ஸோன். ஸோ இதோட ரெண்டு விஷயமும் வந்து ஒரு ஃபிளிப்ஸோன் என்றாலே ஒரு சிம்பிளான விஷயம். நம்ம வந்து போட்டு குழப்பிக்கிறது, என்னடா இது பெரிய ஒரு விஷயம் இந்த மாதிரி வந்து குழப்பிக்கொள்வது, அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? இப்போது ரெண்டு டைப் ஆஃப் ஃபிளிப்ஸோன். சரியா? இவன் இதில் வந்து ஒரு டிமாண்ட் இருக்குண்டா இதை வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கான். சரியா? இங்கே வந்து ஒரு சப்ளை இருக்குது. சரியா? இதில் வந்து இது வந்து ஒரு டைப் ஃபிளிப்ஸோன். சரியா? ஸோ இன்னொன்று திஸ் இஸ் ஓகே. இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ கொஞ்சம் இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இந்த சப்ளை இங்கே ஒரு சப்ளை இருக்குது. ஓகே, ஸோ இது ரெண்டுமே ஃபிளிப்ஸோன் தான். பட் கொஞ்சம் இதை ராக்கிக்கலாம். பட் இதில் எது வந்து ஹை ப்ராபபிலிட்டின்னா ஈவன். என்ன ரீசன்னு சொன்னால் இப்போது இந்த டிமாண்டுக்கும் இந்த சப்ளைக்கும் வந்து ஒரு கேப் ஒன்று இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி இதில் வந்து இந்த இடத்துல வந்து கேப் இல்லை, ரெண்டுமே வந்து ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்படின்னா ஃபிளிப்ஸோன் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராபபிலிட்டியாக இருக்கு. ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த ஃபிளிப்ஸோன் வந்து இந்த வீடியோவோட வந்து கிளியர் ஆகிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பை பாய், லவ் யூ கைஸ்.